நம்ம தளபதி விஜய் என்ன ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, நீங்களாவே வாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு சிமிலரான ஒரு ஃப்ரேஸ் வந்து நம்ம AC2 அசாசின் கிரீட் 2ல வந்துட்டு நம்ம எஸ்ஜியோ ஒரு ஸ்பீச்சா கொடுப்பாரு. அந்த ஸ்பீச்சை நான் வந்து தமிழ் டப் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த எஸ்ஜியோ அதித்தோரே த ஃபிரேன்சா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொனன்சியேஷன்ல வரக்கூடிய ஒரு தமிழ் டப்பிங்கா இருக்காது, நம்மளோட ஜென்ரல் தமிழ் டப்பிங்கா இருக்கும். அது எங்கிட்ட இருக்கிற மைக்கு ஏதோ வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கான்னு பாருங்க. எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நான் நிற்கும் போது என் கண்ணு முன்னாடியே என் குடும்பத்தை கொலை பண்ணாங்க. நான் யாரை நம்புறனோ அவங்க தான் எனக்கு துரோகமும் பண்ணாங்க. அப்ப நான் அவங்க மேல வச்ச அந்த பகை என்னை கண்மூடித்தனமா ஆக்கிருச்சு. அது என்ன மொத்தமாவே அழிச்சிருக்கும். ஆனா சிலர் எனக்கு யாருன்னே அவங்கள தெரியாது. அவங்க எல்லாம் இல்லை அப்படின்னா நான் இப்ப உங்க முன்னாடி இல்லை. என் கேள்விக்கு அவங்க பதிலாம் சொல்லல, ஆனா நான் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வழிகாட்டினாங்க. நாம என்ன செய்யணும்னு யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை. செவனோராவோ இல்ல மெடிச்சோ நாம நம்மளோட பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சுதந்திரம் நம்மளுக்கு இருக்கு. ஆனா அந்த சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் அந்த சுதந்திரத்தை தானாவே விட்டு கொடுத்துடுறீங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம எது உண்மை நம்புறோமோ அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு திறன் நம்ம கிட்ட இருக்குன்னா அதுதான் நம்மள மனுஷங்களாக்குது. உன் கேள்விக்கு பதில் சொல்ல எந்த புத்தகமும் இல்லை, உனக்கு வழிகாட்ட எந்த ஆசிரியரும் இல்லை. நீயே உன் பாதையை தேர்வு செய். என்னையும் பின்தொடராத, வேற யாரையும் பின்தொடராத.